நம்முடன் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரி இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். திரையுலகினுடைய ஒரு மாமனிதராகவும் அரசியலில் ஒரு தடம் பதித்த மனிதராகவும் திகழ்ந்த விஜயகாந்த் மறைந்திருக்கிறார். உங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்யலாம். விஜயகாந்த் அவர்கள் அடிப்படையில் ஒரு போராட்டவாதி. தன்னுடைய திரைப்படங்களில் கூட தன்னை ஒரு போராட்டவாதியாகத்தான் அவர் முன்னிறுத்தி வந்தார். அவருடைய மரணம் கூட ஒரு போராட்டத்தோடையே முடிந்திருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் சோகத்தை தருகிறது. இன்று தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த அரசியல் மனித நேயரை இழந்திருக்கிறது. தென்னிந்திய திரையுலகம் ஒரு சிறந்த ஆளுமையை இழந்திருக்கிறது. நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அவர் வர வேண்டும் என்ற அடிப்படையில அவர் மலேசியாவிலே தன்னுடைய நண்பர் ஜலால் அவர்களோடு தங்கியிருந்த போது நான் அங்கு சென்று அவரை சந்தித்தேன். அந்த நேரத்தில் அரசியலில் அப்போதைய சூழ்நிலைகள் குறித்து நாங்கள் 2 பேரும் பல மணி நேரம் ஒன்றாக அமர்ந்து பேசினோம். அந்த நேரத்தில் அவர் தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரின் மீதும் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். காமராஜர் போன்றவர்களை, பெரியார் போன்றவர்களை அவர் மிகவும் மதித்தவராக இருந்தார் என்பதையும் நாம் அந்த நேரத்தில் தெரிந்து கொண்டோம். ஒரு கட்டத்தில் நீங்கள் கலைஞரோடு போனிலே பேசலாமா என்று நாங்கள் சொன்னபோது அந்த நேரத்தில் அவர் சிரித்து கொண்டே சொன்னார், எம்ஜிஆர் அவர்களை பார்த்தால் விழுந்து விடுவேன், கலைஞர் அவர்களிடம் பேசினால் விழுந்து விடுவேன் என்று சொல்லி 2 ஆளுமைகளின் மீதும் அவருக்கு இருந்த உணர்வுபூர்வமான ஈடுபாட்டினை அப்போது அவர் வெளிப்படுத்தியதை இந்த நேரத்திலே நான் வைத்து பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, கேப்டன் அவர்களோடு நெருங்கி படையவர்களுக்கு நன்றாக தெரியும் அவருடைய கோபம் என்பது ஒரு குழந்தையுடைய கோபத்தை போன்றதுதான். எந்த அளவுக்கு அவர் கோபப்படுகிறாரோ அந்த அளவுக்கு உடனடியாக அதை மறந்துவிட்டு எளிதில் எல்லோரும் பழகக்கூடியவராக இருந்தார் என்பதை அவருடைய சந்திப்புகள் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அதே போன்று பிறருக்கு உதவக்கூடிய இரக்க மனப்பான்மையும் அவருக்கு இருந்ததை எல்லோருமே சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் கேப்டன் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொருவரும் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அவர் அரசியலிலும் திரையுலகிலும் ஒரு வள்ளலாக இருந்தார் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் பலரின் வாயிலாகவும் நாம் அறிந்திருக்கின்றோம், ஊடகங்களின் வழியாகவும் நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் கேப்டன் அவர்கள் அரசியல் பயணத்திலே அவர் எட்ட வேண்டிய ஒரு தூரத்தை எட்டாமலேயே போய்விட்டாரே என்ற கவலை நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர்கள் ஐயா எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா ஆகியோர் அரசியலிலே உச்சத்தில் வலிமையாக இருந்த ஒரு காலகட்டத்தில் துணிச்சலோடு அரசியல் களத்துக்கு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்து எதிர்கட்சி தலைவராகவும் உயர்ந்து மிக முக்கியமான 3வது அரசியல் முனையின் தலைமை பொறுப்புக்கு அவர் வளர்ந்திருந்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த 3வது பாத்திரத்தை கடந்த காலங்களிலே தமிழ்நாட்டிலே ஐயா மூப்பானார் அவர்கள், ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், ஐயா வைகோ அவர்கள் வகித்திருந்தார்கள். குறுகிய காலத்திலே கேப்டன் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்ததை தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் ரசித்தார்கள். இன்று கேப்டன் அவர்கள் இன்னும் செல்ல வேண்டிய தூரத்துக்கு செல்லாமல் போய்விட்டாரே என்ற கவலை நமக்கெல்லாம் இருக்கிறது. இந்த நேரத்தில் கேப்டன் அவருடைய குடும்பத்தினருக்கும் தேமுதிக நண்பர்களுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த ஆறுதலை, இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.